10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. நீ அரசாங்கம் காரணம் இல்லைன்னு சொல்லலாம், அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு பேசின எல்லாருமே இப்ப எங்க போனானுங்கன்னே தெரியல. டிவிக்கு ஆட்சி அமைச்சாலும் நாங்க தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு பேசின இன்ஃபுளுசர்ஸ் தான் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. ஹலோ எவ்ரிவன், நான் உங்க வாய்ஸ் ஆஃப் சரத். இந்த வீடியோல இவங்களுக்குலாம் பதில் சொல்ல போறோம். வீடியோ முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணிக்கிங்க. டிவிக்கு அப்டேட்ஸ்லாம் வேணா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்ல எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ் விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. அக்கா கோவம் வந்துருச்சு பயங்கரமா. அக்கா கடந்த 5 வருஷமா கோமால இருந்தாங்க. இப்பதான் திடீர்னு 2-3 நாளா இல்ல ஒரு 10-15 நாள் நடக்கிறதுனால அக்கா பயங்கரமா ட்ரிகர் ஆகி பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா உங்க நடிப்பெல்லாம் நாங்க பிக் பாஸ் ஜூலியிலே பார்த்துட்டோம். அது எப்படி 2 வயசு குழந்தைய திமுக கெடுக்கும் போது வராத கோவம் ஆட்சி மாறின உடனே வருதுதான் உனக்கு. அதே மாதிரி இதே கோயம்புத்தூர்ல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி காருக்குள்ள வச்சு ஒரு பொண்ணை கெடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா? உனக்கு எங்க ஞாபகம் இருக்கும்? 200 கொடுத்து வாயடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம் திமுக ஆட்சியில. அடுத்து நம்ம லவுடு லாவணியாக்காவை பார்ப்போம். துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு. ஏன் நீ அதை பத்தி பேச மாட்டேன்? நான் அதை பத்தி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா, நீங்க அவ்வளவு நல்லவனுங்களாம் கிடையாது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி விளாத்திக்குள்ள நடந்த சம்பவத்துக்காக நான் பேசியிருப்பேன். இதுக்கு அரசாங்கம் காரணமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுக்கு தனி மனித ஒழுக்கமும் பெரிய காரணம். தங்கச்சி முறையில இருக்கிற பிள்ளைய, வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைய, சித்தப்பா முறையில இருக்கிறவன், ஃப்ரெண்டோட பொண்ணு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்றானுங்க. அந்த மாதிரி நாயங்களாம் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். அப்போ எல்லாருமே அதை எப்படி நீ அரசாங்கம் காரணம் இல்லைன்னு சொல்லலாம், அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு பேசின எல்லாருமே இப்ப எங்க போனானுங்கன்னே தெரியல. டிவிக்கு ஆட்சி அமைச்சாலும் நாங்க தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு பேசின இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. ஆக்சுவலா எங்கேயும் போலக்கா, இங்கதான் இருக்கிறோம். அதாவது கடந்த 75 வருஷமா 2 கட்சியை மாத்தி மாத்தி தமிழ்நாட்டுல பாலை ஊத்துற மாதிரி சாராயத்தையும் சரக்கையும் கஞ்சாவையும் போதைக்கு அடிமையாக்கி வச்சிருந்தாங்கக்கா. ஸோ இந்த போதையிலிருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா? அதுக்குதான் எங்களோட முதல்வர் வந்த அடுத்த 2வது சைனே போதையில தமிழ்நாடா மாத்தணும் அப்படின்றதுக்காக பேச்சாளர் மட்டும் சொல்லாம அதை செயல்படுத்தியிருக்காரு. சரியா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது சரக்கு அடிச்சா கூட அது தெளித்துக்கு 48 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி சரக்குக்கே இருக்கும் போது 75 வருஷமா அந்த தமிழ்நாட்டை போதையிலே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுமா இல்லையா? கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு, கண்டிப்பா மாற்றம் வரும். உங்களால முடியாததை எங்க தலைவர் கண்டிப்பா செஞ்சு காட்டுவாரு. அதாவது மு.க. ஸ்டாலின் ஐயா கூட ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்தா ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன், மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது என்ற உறுதியை இந்த மேடையில நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன். ஆனா ஒரு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அவரு பேருக்கு 3 பியர் ஃபேக்டரி இருக்குன்றத கண்டுபிடிச்சோங்கா. இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாடு எப்படிக்கா விளங்கும்? சரி விடு, இதை பத்தின உனக்கு என்ன கவலை? உனக்கு ஒரு வீடியோக்கு 200 ரூபா வந்தா போதும். 200 ரூபாவா இல்ல 20,000 ரூபாவான்னு தெரியல, அது உனக்குதான் தெரியும். சரி, அதை விடுங்க, நமக்குள்ள போக வேண்டாம். அடுத்து பால்டைலுக்கோ ஒரு பேச்சை போட்டிருக்கு, அதை பாருங்களேன். இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டியும் கிடைக்காம நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால தான் இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட தலைவருடைய உத்தரவு பெற்று அனுமதியை பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே நம்முடைய முதுகு மேலே ஏறி நின்று நம்ம மேலே சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. ஏப்பா பால்டைல், உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா? தெரியலனா உங்க தாத்தா எழுப்பி கேட்டு பாருங்க. 2006ல் காங்கிரஸ் உங்க கூட இல்லை அப்படின்னா மண்ணை கவிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா
நீங்க வெறும் 96 சீட் தான் வச்சிருந்தீங்க. காங்கிரஸ் வெறும் 35 சீட் உங்களுக்கு கொடுத்தது. சரிங்களா? யார் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க? நீங்க ஆட்சியை ஒழுங்கா அமைச்சிருந்தீங்கன்னாக்கா மக்கள் ஏன் உங்களை தோக்கடிக்க போறாங்க? 2006ல காங்கிரஸ் 35 சீட் எடுத்தது. ஏன் வர வர கம்மியாயிட்டே இருந்தது? எல்லாம் உங்க கூட கூட்டணி வச்சிருந்தாங்க மட்டும்தான். ஏன்னா உங்க ஆட்சியோட நிலைமை அப்படி இருந்தது. மக்களுக்கு ஒரு வெறுப்பாகி போச்சு காங்கிரஸ் மேல. சொல்ல போனா உங்களாலதான் காங்கிரஸுக்கு சீட்டே இல்லாம போனது. அதுக்கு காரணமே நீங்க தான் ஐயா. இப்ப தெரியுதா யாரு முதுகுல யாரு குத்திருக்காங்கன்றத? போயா வேலையா பாத்துக்கிட்டு தோத்து போய் அப்பனும் புள்ளையும் ஓயாம எந்த மேடையை கிடைச்சாலும் அங்க போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நீங்க அழுவுறதுக்காகவே மேடையை போடுறீங்களா இல்ல கிடைக்கிற மேடையெல்லாம் போய் உட்காந்து அழுவுறீங்களா? எனக்கு ஒண்ணு புரியல.